எல்லோருக்கும் வணக்கங்க. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நான் உங்கள் மைத்லி ஃப்ரம் ஐடி ஸ்டோரிஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் வீட்டில் எப்பயுமே மார்னிங் லீவு அப்படின்னாலே கண்டிப்பாக சட்னி இல்லைனா சாம்பார், தோசை, இட்லி இப்படி தான் இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் தான் மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு 5 நாள் 5 வகையான சட்னியோட இட்லி தோசை தான் எங்கள் வீட்டில் செஞ்சுருக்கோம். வாங்க அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு டே 1 அன்னைக்கு அமுக்குறாங்கிழங்கு இருக்கு இல்லைங்களா, அதை வந்துட்டு சட்னி பண்ணலான்னு ரெடி பண்ணியாச்சு. அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி அதில் வெங்காயம், பூண்டு, வரமிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிட்டு அமுக்குறாங்கிழங்கையும் போட்டு வணக்கிட்டு கூட ஒரு எலுமிச்சை சைஸ் புளி, கொஞ்சம் உப்பு, நாம் இதுக்கு வந்துட்டு வெல்லம் போடணும். வெல்லம் போட்டு நல்லா வணக்கி விட்டுருங்க. வணக்கினதுக்கப்புறம் ஒரு ட்ரை இன்க்ரீடியண்ட்டாக சோம்பு, சீரகம், மிளகு, கொத்தமல்லி இதை வந்துட்டு 1/4 ஸ்பூன் போட்டு வறுத்து கொட்டிடுங்க. அதையும் அதில் போட்டு அரைச்சிருங்க. சூப்பரான ஃபஸ்ட் டே சட்னி ரெடி. அதுக்கு தோசை வச்சு சாப்பிட்டாச்சு. டே 2க்கு வாங்க, எங்கள் வீட்டில் கேரட் சட்னி தான் செஞ்சுருந்தோம். அதுவும் ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. கேரட்டில் விட்டமின் சி இருக்குது, ஐக்கு நல்லதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அது எப்படி சட்னி செஞ்சேன்னு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் நீங்கள் போட்டு தாளித்து அரைக்கிறதுனால அரைக்கலாம், இல்லை கடைசியாக தாளிப்புக்கு போடுறதுனால போடலாம். வெங்காயம், பூண்டு, வரமிளகா இதெல்லாம் போட்டு வணக்கிட்டு கேரட்டை நான் துருவி வச்சுருந்தேன். துருவின கேரட்டையும் போட்டு வணக்கிட்டு அது கூட தேங்காய் போட்டு அரைச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். உப்பு போட மறந்துடாதீங்க. பாருங்கள், கலர்ஃபுல்லாக அப்படைட்டிங்காக இருக்குது. கடைசியாக நான் தாளித்து கொட்டிக்கிட்டேன். நீங்கள் தாளிக்க விரும்பலைனாலும் ஓகே தான். இது இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். டே 3 எங்கள் வீட்டில் கத்திரிக்காய் சட்னிங்க. ஒரு கத்திரிக்காய் நான் பெரிய கத்திரிக்காவை எடுத்துருக்கேன். உங்கள் வீட்டில் சின்ன கத்திரிக்காயாக இருந்ததுன்னா 4-5 எடுத்துக்கோங்க. கூட ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி இது மட்டும் இருந்தால் போதுங்க. சூப்பராக சட்னி ரெடி பண்ணிடலாம். வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய் எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதை வந்துட்டு ஒவ்வொன்றா போட்டு வணக்க வேண்டியதுதான். அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் விட்டு வரமிளகாய் போட்டு வணக்கிட்டு அது கூட வெங்காயம் போட்டு அதுவும் வணங்கினதுக்கப்புறம் கத்திரிக்காயும் தக்காளியும் ஒன்றா போட்டு வணக்கிக்கோங்க. அதுதான் டேஸ்ட் நல்லா கொடுக்கும். உப்பு போட்டு வணக்கி எடுத்துக்கோங்க. இதுக்கு சீரகம் போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். சீரகம் அதுவும் ஆஃப் பண்ணிட்டு போடுங்க, மறந்துடாதீங்க. ஓகே, சட்னி அரைச்சி சாப்பிட வேண்டியதான். அந்த அன்றைக்கி இட்லியோட பேரப் பண்ணி கொஞ்சம் தேங்காய் போட்டு அரைச்ச சாப்பிட்டாச்சு. டே 4க்கு கோவக்காய் தாங்க எடுத்திருக்கேன். கோவக்காயும் சட்னி செய்யலாம். இது வந்துட்டு ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு, வரமிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிட்டு கோவக்காயும் போட்டு வணக்கினிங்கன்னா வேலை முடிஞ்சுதுங்க. கூட நீங்கள் தக்காளி போட்டு வணக்கிறதுனாலும் வணக்கலாம், இல்லை தக்காளி வேண்டாம் அப்படின்னா புளி போட்டு வணக்கி தேங்காய் போட்டு உப்பு போட்டு அரைச்சா வேலை முடியும். தாளிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சட்னி அரைக்கும் போதே கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு வறுத்து போட்டுட்டிங்கனாலே அந்த ஒரு க்ரன்ச்சினஸ் வந்துடும். இல்லை எனக்கு இது இன்னும் நல்லா வாயில் படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தனியாக தாளித்து கொட்டிடுங்க. நான் இன்றைக்கி அரைக்கிறதுக்கு முன்னாடியே தாளித்து போட்டுட்டேன். ஸோ கோவக்காய் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. அந்த தோசை கூட வச்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு. அடுத்து டே 5ல் சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். ஓகே, இந்த மாதிரி வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வர மாதிரியும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. டே 5 முட்டைக்கோஸ் தாங்க எடுத்திருந்தேன். முட்டைக்கோஸை நீளமாக அரிஞ்சு எடுத்துக்கிட்டேன். அதை ஒரு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போது ஒரு 2 பெரிய வெங்காயம், பூண்டு, வரமிளகா, கருவேப்பிலை இதெல்லாமே ஒவ்வொன்றா போட்டு வணக்க வேண்டியதுதாங்க. ஃபஸ்ட்டு பூண்டு, வெங்காயம், வரமிளகா இதெல்லாம் போட்டு வணக்கி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் முட்டைக்கோஸு அது கூட கொஞ்சம் நான் பெருங்காயம் போட்டிருக்கேன். கேரட்டுக்கும் கேபேஜுக்கும் முட்டைக்கோஸ் இதுக்கெல்லாம் கொஞ்சம் பெருங்காயம் போட்டால் நமக்கு கேஸ் பிடிக்காமல் இருக்கும். இது ஒரு சின்ன டிக்கே. 5 டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் சீரீஸ் பார்த்தாச்சு. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.